பொதுவா எல்லாருமே மத்தவங்களையே நினைக்கிறீங்க. அவங்க செய்யற துரோகம், ஏதோ ஒண்ணு ஏமாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு ஒரு நிமிஷம் போயிருவாங்க, உங்களை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க சொன்ன விஷயத்தையே அந்த ஹோல் டே அதையே நினைச்சு 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 நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிருங்க. ஆனா உங்க உடம்ப பத்தி நீங்க கொஞ்ச நாச்சும் யோசிக்கிறீங்களா, இல்ல கவலைப்படுறீங்களா? அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவீங்க. உங்க உடம்பு தான் வீணா போகும். அவங்க துரோகம் பண்ணதை நினைச்சு ரொம்ப யோசிப்பீங்க. யோசிக்கும் போது என்ன, உங்க மூளை, உங்க தலை எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவ் இல்லாம செயலிழந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க வந்து ஒரு சாக போற நிலைமைக்கு நீங்க வந்துடுறீங்க, ஆளாயிருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம உடம்ப நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கண்ணாடியில பார்த்து உங்க உடல் உறுப்புகளை ஃபர்ஸ்ட் மொழி பேசுறதை கவனிங்க. ஆமா, நான் ரொம்ப மனக்குழப்பத்துலதான் இருக்கேன், இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உணவு முறை மூலமாகவும் எஜுகேஷன் மூலமாகவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். 555 கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.